வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. அருமை தலைவன் சொன்னான், என் கையில் இருக்கிற தோட்டா துவக்கில் இருந்து போய் வெடிக்கிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை என் அன்பு தம்பி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு இருக்கிறது. அத்தாவின் தங்கையின் மார்புகளை பிரிகி வெடிக்குமா என்று சிங்களன் கேட்டானே. இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை மான தமிழ் பிள்ளைகள் மறந்து போகுமா? ஆட்சி மாறல. ஐயா கலைஞர் அவர்கள் வந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் அதே ஊழல், அதே லஞ்சம், அதே அடக்குமுறை, அதே ஒடுக்குமுறை, அதே கொலை, அதே கொள்ளை, அதே கற்பழிப்பு, அதே இருட்டு, அதே திருட்டு. ஒரு மாற்றம் இல்லை. அங்கேயும் மணல் கொள்ள, இங்கேயும் தாது கொள்ள, அங்கேயும் கனிம வள கொள்ள, இங்கேயும் எல்லாவது. அங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க். ரெண்டில் தான் இவர்கள் 2 பேருக்கும் பாஸ்மார்க், வேற எதிலுமே கிடையாது. அப்ப என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்குது? இங்க ஆட்சி மாற்றத்தால் பயனில்லை, அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது. அது என்ன அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்? என்ன மாற்றம்? ஊழலை சட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒழிக்க முடியாது. என்ன முடியும்? உளமாற ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்துதான் ஊழலை ஒழிக்க முடியும். எப்படி ஒழிக்க முடியும்? நான் ஊழல் லஞ்சம் வாழ்நாளின் இறுதி நொடி வரை பெறமாட்டேன், செய்ய மாட்டேன். இது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் என் தலைவன் மீதும் தாய்மொழி தமிழின் மீதும் பெற்ற தாய் தந்தையின் மீதும் உறுதியேற்று உருவாவதில் தான் ஒழிக்க முடியும். ஒழிக்க முடியும். ஊழல் ஒழிப்புக்கு துறை இருக்குது. ஆனால் இவன் ஊழல் பெற்றிருக்கிறார், இவர் மீது நடவடிக்கை எடு என்று சொன்னால் அந்த அதிகாரிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தால் தான் நடவடிக்கை எடுப்பார். அந்த நிலை இருக்கு. எனவேதான் அமைப்பு மாற்றம். நீ என்ன செய்வாய் செய்யுமா? தரமான கல்வி அதை தர வேண்டும். அப்ப என்ன செய்வது? அரசு பள்ளியில் பணி செய்கிற ஆசிரியர்களின் பிள்ளைகள் அந்த பள்ளியிலேயே படிக்க வேண்டும். அரசு கல்லூரிகளில் பணி செய்கிற பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும். கல்வி தரமாவதற்கு வேற வழி இல்லை. அரசை நடத்துகிறவர் முதலமைச்சரா, அமைச்சரா, மாமன்ற உறுப்பினரா, சட்டசபை உறுப்பினரா, உடல்நிலை சரியில்லையா அரசாங்க மருத்துவமனையிலே படுக்க வேண்டும். சட்டம். இதெல்லாம் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம். அரசியல் மாற்றம். இங்க தேசிய கட்சி காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் இல்ல. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்ல. 4 பேருக்கு மாற்று நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. ஏன் மாற்று? தத்துவ மாற்றம் இல்ல, கொள்கை மாற்றம் இல்ல. 4 பேருக்கும் கொள்கை மாற்றம் இல்ல. கல்வியா தனியார் மயம் நாடு முழுமைக்கும். அதிமுக வந்தால்தான், திமுக வந்தால்தான், பாரதிய ஜனதா வந்தால்தான், காங்கிரஸ் வந்தாலும். பொருளாதார கொள்கையா 2 பேருக்கு ஒண்ணுதான், தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். மாற்றம் இல்லை. வெளியுறவு கொள்கையா 2 பேருக்கு ஒண்ணுதான், காங்கிரஸ் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான். அப்ப நமக்கு வேண்டியது அரசியல் மாற்றம், கொள்கையில் மாற்றம். அதை யார் செய்வது? நீங்கள் தான் செய்யணும், நான் தான் செய்யணும். இங்க இருக்கிற பெருமக்கள் எல்லோரும் வேற வழியே இல்லை என்கிறார்கள். நாமே வழியாக மாறுவதை தவிர வேற வழியே இல்லை. இதுதான் நமக்கு முன்பு இருக்கிற யதார்த்த உண்மை. எனவேதான் இந்த வேலையை நாம் செய்ய வந்தோம். எந்த முடிவோடு? பார்த்து பார்த்து சகித்து சகித்து பொறுத்துக் கொள்ள முடியாத நாம் அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாக வாழ பிடிக்காமல் அந்த அநீதியை எதிர்க்க துணிந்த பிள்ளைகள் நாம் இன்று ஒன்று கூடி நிற்கிறோம். வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. முழங்கு சங்கே முழங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். வா, யாரும் வாழு, நாங்க தான் ஆளுவோம். எத்தனை தளபதியும் எமக்கு மன்னர் நாங்க தான். எதனால? என்னுடைய தமிழ் மொழி சொத்து போனது, கவலைப்பட்டதுண்டா? என் காட்டு வளம் அழிக்கப்படுகிறது, கவலைப்பட்டதுண்டா? என் மலைவளம் குறைந்து கல்குவாரியாக ஏற்றப்படுகிறது, தடுத்ததுண்டா? யாருக்கு அக்கறை இருக்கிறது? இல்ல. 20 பேர் செத்தான், ஒரு சொட்டு கண்ணீர் இந்த நிலத்தில் எந்த தலைவனாக வெடித்ததுண்டா? மகளிவாக்கத்திலே கட்டப்பட்ட கட்டிடம் இடிந்து விழுந்த போது 40-50க்கும் மேற்பட்ட ஆந்திராவில் இருந்து இந்த கூலி தொழிலாளர்கள் செத்து போனார்கள். இதே அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது. அது விபத்து. ஆனால் வலுக்கட்டாயமாக சுட்டுக் கொன்றார்கள். இவர்கள் காட்டு வளத்தை வெட்டி அடிக்க வந்த திருடர்கள் என்று பணி சுமத்தி அதற்கு நிவாரணம் 3 லட்சம் ரூபாய். எந்த அமைச்சராவது போய் பார்த்தாரா? முகலிவாக்கம் விமத்துக்கு தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவே பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அதிகாரம் உனக்கானதல்ல. அப்ப என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது? மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது அந்த அரசை மக்கள் கையில் இருப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைமை வருகிற போது நாம் இந்த முடிவுக்கு வருவோம். தமிழை மீட்டு விடுவாயா எல்லாம் கேட்கிறேன். தாராளமா ஆங்கிலம் படி. ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவில் வேலை, இங்கிலாந்தில் வேலை. தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை. முடிஞ்சு போனது. சட்டம் அவ்வளவுதானே.
செய்யறமா இல்லையா பொறுத்து இருந்து பாரு. எல்லாரும் தான் கேட்கிறாங்க இந்த மாநாடு எதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்பல யாரும் நான் தனிச்சு நிற்பேன். ஏன் என் முன்னவர்கள் செய்த பிள்ளை. இதை போலவே பேசிவிட்டு ஐயா கலைஞர் இடத்திலே 3 சீட்டு, இதை விட வேகமாக பேசிவிட்டு அம்மையார் ஜெயலலிதா இடத்திலே 4 சீட்டு. முட்டிக்கால் தேய நின்றதனால் இந்த பிள்ளைகளை நம்பல. நான் ஐயா கலைஞரையோ அம்மையார் ஜெயலலிதாவையோ ஐயா எம்ஜிஆரையோ பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. என் அன்பு மக்களே, என் அருமை தலைவன் சொன்னான், என் கையில் இருக்கிற தோட்டா துவக்கில் இருந்து போய் வெடிக்கிற தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை என் அன்பு தம்பி உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு இருக்கிறது. நீ வெடி, நமது இனத்தின் விடுதலைக்காக உலகெங்கும் ஓடி ஓடி போய் வெடி. இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்திலே நமது இன விடுதலை போராட்ட நெருப்பை நடத்து. அதை செய்து கொண்டிருக்கிறேன், அதை செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசை கைப்பற்றிட்டா ஈழ அடைஞ்சிருவியா? அப்படியா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கர்நாடகத்தில் சிறைக்கு போயிட்டாங்க. ஒரே நேரத்தில் கன்னடனும் இனிப்பு கொடுக்குறான், சிங்களனும் இனிப்பு கொடுக்குறான். அப்ப அங்க ஒரு சிங்கள எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாதிய, அதை விட பேராபத்தான ஒருத்தன் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கான், சீமான்னு ஒருத்தன் என்று சொல்றான். நான் எப்படி நாடு அடைகிறேன், எப்படி போராட்டத்தை நடத்துறேங்கன்னா, ராணுவத்துக்கு எப்படி ரகசியம் இருக்குமோ அப்படி இந்த மக்கள் ராணுவத்துக்கும் சில ரகசியங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. சின்ன சின்ன பசங்களையா சீமான் கூட்டிகிட்டு சுத்துறான்னு கேட்கிறாங்க. காவல்துறைக்கு ராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் போது 20 வயசு 30 25 வயசு 22 வயசுல தான் எடுக்கிறாங்க. நானும் அடிமை தேசியத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் ராணுவத்தை கட்டுவதால 18 வயசு 20 வயசு 15 வயசு 30 வயசு என்ற இளைஞர்களாக எடுத்து காட்டுவேன். இது அடிமை தேசியத்தின் விடுதலைக்கான அரசியல் பெரும்படை. இது சீருடை அணியாத ஆயுதம் ஏந்தாத மக்கள் ராணுவம். மக்கள் ராணுவம். இந்நேரம் மற்ற கட்சி மாநாடுகளாக இருந்தால் எத்தனை கடைகள் நொறுங்கி இருக்கும், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு போக்குவரத்து நிறுத்தங்கள், எவ்வளவு மது குடித்து விட்ட கூச்சல்கள். ஏன் இதெல்லாம் இல்ல? இது பிரபாகரன் என்ற தூய தலைவனின் பிள்ளைகளின் படம். என் அன்பிற்குரியவர்களே, இது ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்த காலம். மே 17, 18 பல லட்சக்கணக்கான மத இன உறவுகளை சாக கொடுத்த தினம். எனது மதிப்பிற்குரிய மூத்தவர் சொன்னது போல, கதவை பூட்டிக் கொண்டு 2 மாத காலங்கள் பல் கூட துறக்காமல் பட்டினியாக கிடந்து கதறிக்கிறது அழுத காலம். புதுச்சேரி சிறையில் இருக்கிற போது என் உயிர் தம்பி சேரா, என் அன்பு அப்பா தமிழேந்தி போன்றவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி என் செவிக்க வந்த போது கதறி அழுதால் அடுத்த கைதிக்கு தெரிந்துவிடும் என்று கழிவறை கதவை சாத்தி கொண்டு கதறி கதறி தண்ணீரை திறந்து விட்டு அந்த தண்ணீர் சத்தத்தில் என் கண்ணீர் மறைய வேண்டும் என்று கதறி கதறி அழுதுகின்றவன். என்னை ஈழ தேசத்தை விட்டு வழிவனுப்பி என் தலைவன் சொன்னான், நீ சாக துணிந்து விடு, எல்லாம் சாதாரணமாகிவிடும் என்று. எவன் சாக துணிந்து நிற்கிறானோ அவன் தான் தமிழ் தேசியத்திற்கு தலைமையேற்க தகுதி பெறுகிறான் என்று அந்த துணிவோடு வந்தேன். எதற்கும் சரணடைவதில்லை என்ற முடிவெடுத்தேன். ஏன்? சரணடைந்து சாவதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று என் தலைவன் போதித்த அந்த புரட்சி மொழிகளுக்கு ஏற்ப எவரோடும் சரணடைவதில்லை. எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு ஒடுக்குமுறை வந்தாலும் ஒருபோதும் இந்திய தேசிய கட்சிகளோடு திராவிட அரசியல் கட்சிகளோடு கூட்டு வைப்பதில்லை என்ற கொள்கை முடிவு. தனித்து நிற்பது, பெருத்து நிற்பது, வலிமையோடு நிற்பது, என் இன விடுதலைக்காக, என் இனத்திற்காக வலிமையான ஒரு அரசியலை கட்டி எழுப்புவது, இந்த அரசியலை கொண்டு தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு இறையாண்மை கொண்ட அரசை நிறுவுவது, ஒரு வலிமையான அரசாங்கம் கட்டமைப்பது. எப்படிப்பட்ட அரசாங்கம்? அத்தனை மாவட்ட செயலாளரும் தூய மனிதன் ஐயா சகாயத்தை போல மாவட்ட ஆட்சியாளர்களை போட்டு கட்டுவது, உள்துறை செயலர், தலைமைச் செயலர் எல்லாரும் அவரை போன்ற அரிய பெருமக்களை அமர்த்துவது, தமிழர் அரசாங்கம் அமைப்பது. இந்த அரசாங்க வலிமையை கொண்டு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்திலே தமிழர் தேசியத்திற்கென்று ஒரு தேசம் படைப்பது. இதுதான் எமது லட்சியம். சொல்லுவான் சீமானா நாம் தமிழர் கட்சியா, ஈழத்தையே பேசிக் கொண்டிருப்பார்கள், அதை விட்டால் அவர்களுக்கு வேற அரசியல் இல்லை என்று. அன்பிற்குரியவர்களே, என் அறிவார்ந்த மக்களே, ஒரு அடிமை தேசியத்தின் மகன் என் இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதை விட எனக்கு உயர்ந்த புனிதமான அரசியல் வேறு எது இருக்க முடியும்? இந்த அரசியல். ஆடு இலவசம், மாடு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம், அண்டா குண்டா மூக்குத்தி தோடு தொங்கட்டா மடிக்கணினி மாவரைக்கிற எந்திரம் இதெல்லாம் இலவசம். இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? மயிலுக்கு போர்வை போத்தி விட்ட பேகனின் பேத்திகள் பேரன்கள், முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரியின் வாரிசுகள், ஈக்கும் எறும்புக்கும் அரிசி இரையாக இருக்கட்டும் என்று அரிசி மாவில் கோலம் போட்ட தமிழ் சமூகம் அறப்படி அரிசிக்கு வரிசையில் நிற்கிறது, அல்லாடுகிறது.
இலவச வேட்டி, இலவச சேலை, இலவச பொன்னாட்டிக்கு ஏங்கி நிற்கிறது. எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும், எனக்கு ஒரு பொன்னாட்டி வரும் என்று ஏங்கி நிற்கிற இழிவான நிலையில் என் இனத்தை நிறுத்திய இந்த ஆட்சியாளர்களின் சாதனை. இதுவா எனக்கு அரசியல்? இதுவா இது அரசியல்? இவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். உலக வல்லாதிக்கத்தின் தலைவர்கள், இந்திய பெருந்தேசத்தின் பெரும் பெரும் அறிஞர்கள், தலைவர்கள், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அல்ல, அது மனித உரிமை மீறல் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது அவன் உரிமை பறிப்பதுதான் உரிமை மீறல். ஆனால் அவன் உயிரையே பறிப்பது கொலை. என் அன்பிற்குரியவர்களே, ஈழத்தில் நடந்தது கொலை மட்டுமல்ல, படுகொலை. ஏன் படுகொலை? ஏன் பச்சிளம் குழந்தைகளை போரில் கொல்லக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை கொல்லக்கூடாது, மரபு. ஆனால் கர்ப்பிணியாக இருந்த அக்காவின் தங்கையும் வயிற்றை கீறி அவர் வயிற்றில் இருந்து சிசுவை எடுத்து பிஞ்சு குழந்தையை கீழே போட்டு தன் பூச்சுக்காலால் நசுக்கி சிதைத்தானே சிங்களன். இதற்கு பெயர் என்ன என் அன்பு மக்களே? இதற்கு பெயர் என்ன? பள்ளிக்கூடங்கள் மருத்துவம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடாது, குண்டு வீசக்கூடாது. அத்தனையிலும் குண்டு வீசி தகர்த்தான் சிங்களன். இது படுகொலை. வயது முதிர்ந்தவர்களை கொலை செய்யக்கூடாது, கொன்றால் அது படுகொலை. சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தினான், படுகொலை. அது வெறும் படுகொலை மட்டுமல்ல, திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏன் இனப்படுகொலை? செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றது முழுக்க சிங்களன். இனப்படுகொலை. அது திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏன்? ஒரே ஆண்டுக்குள், 1.5 ஆண்டுக்குள் இந்த போர் நடந்து முடிவுக்கு வரவில்லை. 60 ஆண்டுகளாக சிறுக சிறுக என் இனத்தை சிதைத்து அளித்தான். இறுதியாக திட்டமிட்டு போரை நடத்தி முடித்தான். அதனால் அது திட்டமிட்ட இனப்படுகொலை. இதை உலகில் எவரும் ஏற்கல. ஆனால் தமிழருக்கு என்று இருக்கிற அரசு, மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நிலத்திலே, ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை என்ற வலிமைமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதை நாம் வரவேற்கிறோம், போற்றுகிறோம். அதற்காக அவர்களை மதிக்கிறோம். ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, அவன் இனப்படுகொலையாளன் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானம் இன்னைக்கு செயலாக்கம் பெறாமல் இருக்கலாம். இன்னும் 5 ஆண்டுகளில் அதுதான் முதன்மையான செயலாக்கத்தை பெறும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு அது தேவைப்படுகிறது. அன்றைக்கு தமிழனுக்கு என்று இந்த அரசு அதை இனப்படுகொலை என்று பதியவில்லையே என்று எதிர்காலத்தில் இவனும் கேட்கக்கூடாது அல்லவா? அதற்காக அதை செய்தது. இன்னைக்கு வடக்கு மாகாணத்தின் முதல்வராக இருக்கிற ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் அதே தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை, அதை வரவேற்கிறோம். அந்த தீர்மானத்தை மதிக்கிறோம், போற்றுகிறோம். இப்ப என்ன வழி இருக்கிறது? இறுதியாக என்ன வழி இருக்கிறது? எங்கள் தலைவன் எமது இன விடுதலைக்காக துவக்கேந்திய போது அதை பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்திய பெருமக்களே, அந்த ஆயுதம் அமுனிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் சொன்னீர்கள், ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு அரசியல் வழிக்கு வாருங்கள், அறவழிக்கு திரும்புங்கள் என்று. அவன் பிள்ளைகள் அறவழிக்கு வந்திருக்கிறோம், ஜனநாயக பாதைக்கு வந்திருக்கிறோம். அரசியல் வழியிலே அறிவாயுதம் ஏந்தி அதே இனத்தின் விடுதலைக்காக களத்திலே நிற்கிறோம். எமக்கான பதில் என்ன? நீங்களே சொல்லுங்கள். இருகரமும் உயர்த்தி நிற்கிறோம் உலகத்தீரே. ஒன்று அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி, இன்னொன்று ஆயுதம் ஏந்திய போர். இதில் எதை உயர்த்துவது, எதை தாழ்த்துவது என்று அன்பான உலகத்தீரே நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மாசைத்தும் சொல்கிறான், போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்று. நாங்கள் ரத்தம் சிந்தாத அரசியல் போருக்கு அந்நியமாகி நிற்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய? அடிப்படை உரிமையற்று நிற்கிறோம். காணி உரிமை இல்லை, எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்ளுகிற காவல்துறை அதிகாரம் இல்லை, நிதி நிர்வாக உரிமை இல்லை. அந்த அடிப்படை உரிமையற்ற நிலையிலே நாடு அமைதியாக இருக்கிறது. அங்கு நிம்மதியாக மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் என்னை அடிமையாக வாழ் என்று சொல்வதற்கு உலகத்தில் எவனுக்கு அருகதை தகுதி இருக்கிறது? கிளிக்கு நீ தங்கத்திலே கொண்டு வைத்தாலும் அதில் தங்குவதா இல்லையா என்பது முடிவெடுக்க வேண்டிய உரிமை அந்த கிளிக்குத்தான் இருக்கிறது. நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள், ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த மண்ணின் மக்களே முடிவு செய்யட்டும் என்று. விடுங்கள், முடிவு செய்யட்டும். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னை கொன்றொழித்த கூட்டத்தோடு இனி நான் கூடி வாழ்வது சாத்தியமில்லை. என்னை அடித்து ஒழிக்க துடிப்பவனோடு நான் அரவணைத்து போக வாய்ப்பில்லை. கண் முன்னே என் அக்கா தங்கையை கொன்று குவித்தவனோடு, என் வீட்டை இழித்தவனோடு, என் நாட்டை அழித்தவனோடு, லட்சக்கணக்கான எனது இனத்தின், என் உறவுகளின் பிணத்தின் மீது நடந்து போய் அவர்கள் சிந்திய கண்ணீரிலும் நத்தத்திலும் நனைந்து போய் நான் சிங்களனோடு கூடி வாழ்வது சாத்தியமில்லை. இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான், பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். பிரிட்டன் ஸ்காட்லாந்துக்கு அண்மையில் நடத்தியது போல, கனடா தேசம் கீபக்கின மக்களுக்கு நடத்தியதை போல எமக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு. ஈழம் வேணும் என்கிறோம், நீங்கள் வேண்டாம் என்கிறீர்கள். எமது மக்களை தீர்மானிக்கட்டும். ஒற்றை இலங்கைக்குள் கூடி வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? ஒரு பிரகடனம், ஒரு வாக்கெடுப்பு. எமது மக்கள் ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று வாக்களித்தால் நாங்கள் வாய்மூடி மௌனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றால் வாருங்கள் உலகத்தீரே, அரும்பெரும் தலைவர்களே, தனித்தமிழ் ஈழமாக எங்களை பிரித்து பிரகடனப்படுத்துங்கள். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இதையெல்லாம் மறந்து போய் என்றால் அது வாய்ப்பில்லை. போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அன்பு மக்களே, 300 மீட்டருக்கு இங்கே ஒரு சோதனை சாவடி அமைத்து சிங்கள ராணுவம் இங்கே நின்று கொண்டு அங்கே இருந்து வருகிற எனது அக்காவை, என் தம்பியை, என் அம்மாவை, என் பெரியம்மாவை, சித்தப்பாவை எல்லோரையும் நிர்வாணப்படுத்தி அப்பனுக்கு முன்பு மகளை,
தாய்க்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு தாயை, அண்ணனுக்கு முன்பு தங்கையை, எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி அம்மனப்படுத்தி இரண்டு கையும் உயர்த்தியபடியே வாருங்கள் என்று வரவைத்து என் அக்காவின் தங்கையின் மார்புகளை திருகி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று சிங்களன் கேட்டானே, இந்த செய்தியை கேட்டுவிட்டு இதை மான தமிழ் பிள்ளைகள் மறந்து போவோமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. அதில் அழகு பெண்களை எல்லாம் தேர்வு செய்து அனுராதபுரத்தில் விபச்சார விடுதிக்கு அனுப்பினானே, சிங்கள ராணுவ வீரனின் உடற்பசிக்கு என் அக்காவையும் தங்கையும் உணவாக்கினானே, இதை மான தமிழ் பிள்ளைகள், நல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர தமிழ் பிள்ளைகள் மறந்துவிட்டு கடந்து போவோமா என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை. அறவழியில் நிற்கிற போதே எமக்கான விடிவை நீங்கள் பெற்றுத்தரவில்லை என்றால் இன்றைக்கு உலகெங்கும் எனது இன உறவுகள் ஓடி திரிகிறார்களே, சிங்களரிடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எமக்காத உரிமையை பெற்றுத்தாருங்கள் என்று இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் முழுமைக்கும் சிங்களம் தமிழர்களிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், தமிழர்களிடமிருந்து எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தாருங்கள் என்று கெஞ்சி திரிகிற காலத்தை இந்த வீரத்தமிழ் மான தமிழ் பிள்ளைகள் உருவாக்கும். அது நடக்கும். வேற வழி இல்லை. இறுதி தீர்வு, உறுதியான தீர்வு எமது இனத்திற்கு தனித்தமிழில சோசலிச குடியரசு அமைவதை தவிர வேற வழி இல்லை. நீங்க எங்க சுத்தியும் அங்குதான் வருவாய். ஈழம் என்றால் இலங்கையை 2ஆக பிரிக்க முடியாது, அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எதிரானது என்று சொல்கிறார்கள். இந்தியாவை ஆள்கிற அரும்பெரும் தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை விட என் தலைவன் பிரபாகரன் இந்திய பெருந்தேசத்தை உயிருக்கு மேலாக நேசித்தவன். நீங்கள் ஓடி ஓடி இந்திய பெருநாட்டை அந்நிய பெரும் முதலாளிக்கு விற்கிறீர்கள். அமெரிக்காவும் சீனாவும் 36 லட்சம் கோடியை என் தலைவனின் காலில் கொட்டி, பிரபாகரா இந்த நாடை உனக்கு அடைந்து தருகிறோம், நீயே அதிபர், இந்த திரிகோணமலையை 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கரை எங்களுக்கு லீஸுக்கு கொடு என்று கேட்டார்கள். இது சிங்களனுக்கும் எனக்கும் நடக்கிற சண்டை, சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. உன்னிடத்தில் இடத்தை கொடுத்து விட்டு உன்னை எப்போது நான் விரட்டுவது, வேணாம் வெளியே போய் என்று என் தலைவன் சொன்னான். சீனாவின் பக்கம் நின்று விடுதலை பெறுவதா, அமெரிக்காவின் பக்கம் நின்று விடுதலை பெறுவதா என்று வருகிற போது இரண்டும் இந்தியாவிற்கு எதிராக இருக்கும் என்று எந்த முடிவையும் ஏற்க தயங்கியவன் என் தலைவன். எத்தனை சிங்களன் வீட்டிலே இந்திரா காந்தி படம் இருக்கிறது, எத்தனை சிங்களன் வீட்டிலே சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கிறது, எத்தனை சிங்களன் வீட்டிலே மகாத்மா காந்தி படம் இருக்கிறது, எத்தனை சிங்களன் வீட்டிலே நேரு படம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் சுபாஷ் சந்திர போஸ், இந்திரா காந்தி படம், எத்தனை இந்திய பெருந்தலைவர்களின் படம் இருக்கிறது. இந்தியாவை நேசித்தவர்கள் எவர்? சிங்களனா தமிழன்? இந்தியாவின் பாதுகாப்பிற்கு சத்தியம் பேசுகிற பிள்ளை சீமான் சொல்லுகிறேன் என் அன்பு மக்களே, தனித்தமிழீழம் மலர்வதுண்டுதான் இந்திய பெருந்தேசத்தின் பாதுகாப்பிற்கு சரியானது, வலிமையானது, உண்மையானது, நேர்மையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்களன் ஒருபோதும் இந்தியாவிற்கு உண்மையாக இருக்க மாட்டான், இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. ஈழம் என்று ஒரு தேசம் பிறந்திருந்தால் தந்தையின் விரல் பிடித்து நடக்கிற செல்ல மகனை போல இந்திய தந்தையை பிடித்துக் கொண்டு ஈழ தேசம் இந்தியாவிற்கு செல்ல பிள்ளை போல இருந்திருக்கும். அதை புரிந்து கொள்ளாத இந்திய வெளியுறவு கொள்கை என் இனத்தை, என் தாய் நிலத்தை தரிசாக்கி நிறுத்தி இருக்கிறது. வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமந்து அந்நிய சிறைகள் எங்கும் கடல்கள் எங்கும் கண்ணீரோடு திரிகிறது எமது இன மக்கள். இதை மாற்றுவது யார்? மாற்றுவது யார்? நம்மை தவிர வேற யார் உண்டு? எவர் உண்டு? இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி என்று அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுகிறார்.